Hi students, welcomes you all. This is Tamil Nadu syllabus standard 11 physics. In this we have to discuss about unit 1 nature of physical world and measurement. This is the part 1 video of this lesson. In this video we have to discuss about introduction of science, evolution of science and scientific method. Straight away we can move on to the topic introduction of science. The word science has its root in the Latin verb scientia meaning to know. In Tamil language it is அறிவியல் meaning knowing the truth. சயின்ஸுங்கிற வேர்ட் எதுல இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லட்டின் வெர்ப்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க சயின்டியா which means to know. தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் to know அப்படின்னு சொல்லுவோம். In Tamil they are saying it as அறிவியல் meaning is knowing the truth. ஓகேவா, உண்மையை கண்டறிதல். ஓகேவா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதோட உண்மை தன்மையை தெரிஞ்சிக்கிறது பேரு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. The human mind is always curious to know and understand different phenomena like the bright celestial objects in nature, cyclic changes in the seasons, occurrence of rainbow, etc. ஓகேவா, ஸோ மனிதர்களோட இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்து வியக்கிறதும் அந்த விஷயம்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறதும் தான் மனிதர்களோட இயல்பு. ஃபார் எக்ஸாம்பிள், நியூட்டன் ஆப்பிள் மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆப்பிள் மரத்துலேருந்து கீழே விழும்பொழுது அவர் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் தான் கிராவிடேஷன். ரைட், ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் தனக்கு சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஆசைப்படுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ். நியூட்டன் அப்படி கண்டுபிடிச்சதுனால தான் கிராவிடேஷன் அப்படிங்கிறது நம்மளால கொண்டு வரப்பட்டது. ஸோ கிராவிடேஷன் அப்படிங்கிற ஒரு தியரி கொண்டு வந்ததுனால தான் நம்மளால எர்த்து ஏன் சன்னை சுற்றி வருது, மூன் ஏன் எர்த்தை சுற்றி வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால தெளிவாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ரைட், the inquisitive mind looks for meaningful patterns and relation in such phenomena. ஓகேவா, ஒரு அறிவார்ந்த அறிவு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மீனிங்ஃபுல் பேட்டர்னை எதிர்பார்க்கும். இது ஏன் நடக்குது, இது ஏன் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான ரியாலிட்டியை அப்சர்வ் பண்ணி கொண்டு வரது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சயின்ஸ். தென் the science is the systematic organization of knowledge gained through observation, experimentation and logical reasoning. சயின்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயம் இதனால நடந்துச்சு அப்படின்னு ஓரலாக சொல்லி முடிக்காம அந்த விஷயம் ஏன் நடந்ததுன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். நியூட்டன் அப்சர்வ் பண்ணாதனால தான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா கிராவிடேஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவர் டைரக்டாவே கிராவிடேஷன் அப்படிங்கிறத கொண்டு வராம அதை அப்சர்வ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு பார்த்தாரு. எக்ஸ்பிரிமெண்ட்ல கிடைச்ச ரிசல்ட்டை லாஜிக்கலா மக்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகேவா, ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சயின்ஸ். ஸோ இந்த கட்டத்தெல்லாம் நம்ம தாண்டி வந்தாதான் நம்மளால ஈஸியாக எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும். ஸோ இந்த மெத்தடெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, ஸோ தட் த சயின்ஸ் இஸ் த சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் கெயின்டு த்ரூ அப்சர்வேஷன், எக்ஸ்பிரிமெண்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். Here, the science can be classified into two types. One is physical science and another one is biological science. Here, the physical science can be deals with non-living things, and the physical science also can be classified into two types. One is physics as well as chemistry. Same thing, the biological science can be deals with living organisms, and it is also can be classified into two types. One is botany as well as zoology. Here I already told you about physical science is classified into two types. One is physics and chemistry. Okay, but here we are discussing about physics. So first of all we must know about what is mean by physics. Physics na enna அப்படிங்கிறது தெரியணும். Physics அப்படிங்கிற வேர்டு எதுல இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா physis அப்படிங்கிற ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து கொண்டு வந்தாங்க. What is mean by physics? Physis na என்ன அப்படின்னு பார்த்தோம்னா to study the nature and natural phenomena. இயற்கையை சுத்தி நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி அப்சர்வ் பண்ணி அதுக்குண்டான சயின்டிபிக் ரீசன்ஸ் சொல்றது பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிசிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், in 10th standard up to 10th standard you have studied about natural phenomena relating to physics. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் இனர்ஷியா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. நியூட்டன்ஸ் லாஸ் படிச்சிருப்பீங்க. சவுண்ட் பற்றி படிச்சிருப்பீங்க. லைட் பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தீஸ் திங்ஸ் ஆர் ஆல் ஹேப்பனிங் இன் அவர் சரௌண்டிங். நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு விஷயம், அந்த விஷயம்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணி படிச்சிருப்போம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபிசிக்ஸ். இங்கேயும் நம்ம அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தான் படிக்க போகிறோம். ரைட்,
Here, the word science was coined only in 19th century. Science அப்படிங்கிற வேர்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 19th centuryல தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் science அப்படிங்கிற ஒரு வேர்டே கிடையாது. Okay, so that the word science was coined only in the 19th century. Here, next we have to discuss about the topic scientific method. Okay, so scientific method na என்ன அப்படின்னு பார்ப்போம். Okay, so science அப்படின்னா நம்ம first meaning என்னன்னு பார்த்தோம். The meaning of science is to know. தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சும்மாவே இது இப்படி நடக்குது, இந்த விஷயம் இப்படி போகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ சயின்ஸ்னா என்னன்னா இது ஏன் நடக்குது, எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றது பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா சயின்ஸ். ஸோ அதுக்கு ஒரு சில மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கறது தான் சயின்டிஃபிக் மெத்தட். Scientific method. The scientific method is a step-by-step approach in studying natural phenomena and establishing laws which govern these phenomena. Any scientific method involves the following general features. So scientific method அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத சொல்றது பேர் தான் நம்ம என்னன்னா scientific method. ஓகேவா? ஸோ அது எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா systematic observation, controlled experimentation, qualitative and quantitative reasoning, mathematical modeling, prediction and verification or falsification of theories. First, systematic observation. First நம்ம ஒரு ஸ்டோரி ஒன்று போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன் வந்து ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுது, ஆப்பிள் வந்து அவர் தலையில வந்து விழுது. உடனே நம்மளா இருந்தாலும் என்ன பண்ணிருப்போம், அதை எடுத்து சாப்பிட்டுருப்போம். பட் நியூட்டன் வந்து அது என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா உடனே அப்சர்வ் பண்ணாரு. ஏன் ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே விழணும், ஏன் மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை அப்சர்வ் பண்ணதுனால என்ன பண்ணாருன்னா அது ரிலேட்டடா ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு பார்த்தாரு. ஓகேவா? ஸோ அப்படி செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் குவாலிட்டேட்டிவ் அண்டு குவான்டிடேட்டிவ் ரீசனிங் வந்து கிடைக்கும். குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங் அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி குவாலிட்டியா அதுக்குண்டான ஒரு அப்சர்வேஷன் கொடுக்கறதும், குவான்டிடேட்டிவ் அப்படின்னா அது கூட நியூமெரிக்கல் டேட்டாவை கொடுக்கறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடலிங். ஓகேவா? யூனிவர்சல், இப்போ அந்த ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுந்ததுனால தான் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிராவிடேஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடலிங், மேத்தமேட்டிக்கலா ஒரு வேல்யூவை சொல்றது பேர் தான் என்னன்னா மேத்தமேட்டிக்கல் மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஃபைனலா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ். ஃபைனலா என்ன பண்ணணும்னா அந்த தியரியோட ப்ரிடிக்ஷன், இதெல்லாம் இப்படி நடக்கும், இப்படி நடக்கிறதுனால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்றதும், அதுக்குண்டான ஃபால்சிஃபிகேஷன். ஓகேவா? இதெல்லாம் தவறான ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சயின்டிஃபிக் மெத்தட். சும்மாவே ஆப்பிள் மரத்துல மேல இருந்து கீழே தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு போகாம இதெல்லாம் ஒரு சில காரணங்களுக்காக தான் இது விழுது அப்படின்னு சொல்லி தீர விசாரிச்சு அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங் அண்ட் மேத்தமேட்டிக்கல் மாடலிங், இது போல எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லும் பொழுது தான் மக்களுக்கு ஈஸியா புரியும், எல்லாரும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ இந்த கிளாஸ்ல இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்னும் டீடைல்டா சப்ஜெக்டை படிப்போம். ரைட்? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, இல்லை நான் வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் சொல்லுங்க. ரைட்? தேங்க்யூ.